ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 91 சராச்சர வியபாஸ்ரய அதிகரணம் ஆத்மாதிகரணம். 2 அதிகரணம் இப்போ பார்க்குறேன். சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யாத் தத் வியபதேசோ பாக்தஹ தத் பாவபாவித்வாத் நாத்மா அஸ்ருதேஹே நித்யத்வாச்ச தாப்யஹ. வெரி குட். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இவர் கொண்டு போகிறாரு. 17வது சூத்திரம் 3வது பாதம் 2வது அத்தியாயம். ந ஆத்மா அசுருதேகே நித்யத்வாச்ச தாப்யா. ஸோ 2வது அத்தியாயம் 3வது பாதம் வாத பிரதிவாதங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். டிஸ்கஷன் 1லேருந்து 9 அதிகரணம் பஞ்சபூத சிருஷ்டி பண்ணின பிறகு அதில் முரண்பாடு இருக்கா, கான்ட்ரடிக்ஷன் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து 10லேருந்து 17 அதிகரணம் ஜீவ சிருஷ்டி பற்றின ஸ்ருதி வாக்கியத்தில் முரண்பாடு உள்ளதான்னா அதுலேயும் கான்ட்ரடிக்ட் கிடையாது, முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த ஃபஸ்ட் ரோ மாத்திரம் கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி போங்க. அப்படி பஞ்சபூத சிருஷ்டி
ஜீவ சிருஷ்டி. இதுதான் சிருஷ்டியை பற்றின நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படைப்பு, உற்பத்தி. இந்த 2வது அத்தியாயத்துக்கு பேர் அவிரோத அத்தியாயம். அவிரோத அத்தியாயம்னா விரோத பரிகாரக, விரோதம் இல்லை அப்படி வியாசாச்சாரியர் ப்ரூவ் பண்ணுறார். அதில் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை இது எப்படி இது சாஸ்திர விரோதம் கிடையாது அப்படின்ட்டு. விரோத பரிகாரம் அதாவது சீமிங்லி கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த ஆச்சாரியர்கள் குருமார்கள் வந்து சீமிங்லி கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது. அப்புறம் கிட்டக்க நீ எவ்வளோ தூரத்துக்கு கிட்டக்க நெருங்கி வரையோ அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு சப்ஜெக்ட் புரியும். புரியுதா? அதுக்கு ஒரே வழி என்ன, ஆத்ம விசாரத்தில் ஜாயின் பண்ண. அதுக்கு என்ன பண்ணணும், எந்த அப்போ எந்த குதிரைக்குள்ளே போனாலும் 3 வகுப்பு கேட்டுடணும். அது இந்த ஜென்மத்தில் நீ பண்ணின புண்ணியம். கிளாஸ் கேட்கலன்னா நீ பண்ணின பாபம் தடுக்கிறதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது ட்ரூத்து. பிரதிபந்தம், எப்படியோ ஒன்று பிரதிபந்தம் வரும். ஆனால் இந்த விஷய சப்ஜெக்ட் வந்து புருஷார்த்தம். தர்ம அர்த்த காம அண்ட் மோக்ஷ. அர்த்த காம தர்மத்தோடு இருக்கணும். அப்புறம் மோட்சத்துக்கு அல்டிமேட். இப்போ நீ எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் தர்மத்தில் இருக்கணும், கர்மத்தில் இருக்கணும், ஆக்ஷனில் இருக்கணும். ஆனால் உன்னுடைய ஆக்ஷன் எங்கே இருக்குது, கனெக்ட் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சுட்டுன்னா நமக்கு நிறைய டெக்னாலஜிலாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் 25ஆம் தேதி. அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? உங்களை பார்த்த உடனே, மூஞ்ச பார்த்த உடனே எனக்கு வரும் ஃப்ளோ, கனெக்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக். புரியுதா? கனெக்ட் ஆகும், தானாக ஃப்ளோ ஆகும். புரியுதா? அதில் அந்த விஷயம்லாம் வரும். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான் பகவான். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு விஷயம். மனனம் பகுதி நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது மனனம். ஆக்சுவலி நமக்கு ஃபஸ்ட்டு அத்தியாயமே மனனம் மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் மெதுவாக, இல்லை அது சிரவணம்தான், மனனம் கிடையாது அப்படி. இப்போ 2வது அத்தியாயத்தினுடைய பர்பஸ், பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஸ்ருதி விரோத பரிகாரகா. நெக்ஸ்ட்டு வியாசாச்சாரியார் இன்னொரு டாஸ்க்கு, சேலஞ்ச் வைக்கிறார். ஜீவஸ்வரூப விசாரகா. அண்ணாமலை வந்து மற்றவங்களெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மோடி என்ன சொல்லிட்டாருன்னா, நீ போய் எலெக்ஷன் நில்லு அப்படின்ட்டார். வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது குடைச்சல் கொடுப்பான். புரியுதா? அங்கே போய் எலெக்ஷன் நின்று அப்புறம் பிரச்சாரமும் பண்ணணும். செம்ம டாஸ்க் அது. அப்புறம் எல்லாரும் மொத்தமாக உலகம் முழுக்க எப்படி சேர்ந்து மோடியை அட்டாக் பண்ணுறானோ, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, எல்லா தீய சக்தி சேர்ந்து அவரை அட்டாக் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் மாத்திரம்தான் அட்டாக் பண்ணுவாங்க. நீ வந்து மெதுவாக வேதாந்தத்தில் படிப்படியாக உள்ளுக்கு வர வர என்னாகும், அம்பு கணைகள் அதிகமாக மேலே வரும். நீ பார்த்தசாரதி கோயிலுக்கு போகிறேன். கடைசியாக நான் ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அதில் கடைசியாக கோயில் வந்து காலையில் திருநீர்மலை, சாயந்தரம் பார்த்தசாரதி கோயில். ஜூன் 1ஆம் தேதி. புரியுதா?
காலையில் திருநீர்மலை, சாயங்காலம் பார்த்தசாரதி. அதோட இந்த கோயில் யாத்திரை முடிஞ்சு போயிடும். அது ரங்கோலி யாத்திரைன்னு வச்சுருக்கேன் நான். யார் யார் எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கடைசி யாத்திரையை சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். திருநீர்மலைக்கும் பார்த்தசாரதி கோயிலுக்கும் இது ஒரு சைடு இருக்கா, அது ஒரு சைடு இருக்கா, ஆப்போசிட். ஓகே, நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணுவேன். எனிகோ ஏன் திருநீர்மலைன்னா, திருநீர்மலையில் தான் வால்மீகி வந்து ஐக்கியமானது. இந்த திருவான்மியூர் வந்து அப்படியே போய் திருநீர்மலையில் போய் ஐக்கியமாயிட்டார். எங்கேயோ இருக்கிற ரிஷி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆதிக்கவி பண்ணி தமிழ்நாட்டு புகலிடம். தமிழ்நாடு அவ்வளோ பூமி. பார்த்த சாரதி, இன்றைக்கி போய் பார்த்த சாரதியோட எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன் ஞாபகம் வந்ததுன்னா, அங்கே ஒரு பார்த்த சாரதி வச்சுருக்காங்க, ஒரிஜினல் பார்த்த சாரதி. அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அவன் மேலே விடுற அம்பெல்லாம் இவன் தாங்கிண்டான். அது தத்ரூபமாக பண்ணிகிட்ருக்கு. பியூட்டிஃபுல் அது. புரியுதா? அதில் யார் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்களோ அவனுக்கு அடி விடும். யார் வேதாந்தத்துக்கு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அடி மேலே அடி விடும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகமற்றவனுக்கு 8ஆம் இடத்துல சனி. சனின்னா வேறு ஏதோ நினைக்காத, எல்லாம் மெதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட வர இரு. அப்போ நமக்கு ஒரு கோபம் வரும். கோபம் வரக்கூடாது, மெதுவாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சில சமயம் வந்து மறந்து போயிடுவாங்க நம்ம சொல்கிறத. அப்பயும் கோபம் வரக்கூடாது. புரியுறதா? அதையும் தாண்டி இப்போ தான் கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன தண்ணி கேட்குற அப்படி சொல்லுவான். நம்ம வீட்டு பையனே பொண்ணுவான், கொடுத்துட்டோம்மா இன்னொரு கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு போனோம். லாஜிக்கெலாம் பேசக்கூடாது. உன்னுடைய 20 வயசில் நீ பேசினதெல்லாம் இப்போ பேசக்கூடாது. கப் சிப்புன்னு இருக்கணும். அதையும் தாண்டி என்ன பண்ணுவேன், நாமே போய் எடுத்து குடிச்சோம். புரியுதா? வேணா உன் பெட்ரூமில் இப்படி ஒரு பைப்பை வச்சுக்கோ, அப்படி தட்டினா தண்ணி வரா. இல்லை டெக்னாலஜி யுகம் தானே, அதில் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஸ்ருதி விரோத பரிகாரகா. வியாசாச்சாரியர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, என்ன சேலஞ்ச் எடுத்துக்கிறாருன்னா, ஜீவ உற்பத்தி சொல்லும் போதே அதனுடைய முக்கியார்த்தத்தை மாத்திரம் இல்லாமல் அவாந்திர பலனை சொல்கிறார், ஜீவஸ்வரூபத்தை சொல்கிறார். டைரெக்டாக ஜீவ உற்பத்தி, இன்டைரக்டாக ஜீவஸ்வரூபம். இதுதான் இதில் இருக்கிற இது. இப்போ ஜீவஸ்வரூபம்னா என்ன? ஜீவகா நித்யகா, ஜீவகா சர்வகதகா, ஜீவகா அகர்த்தா அபோக்தகா. இதில் ஒன்று கூட நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே இதில் வந்து சம்பந்தமே இல்லை. ஆனால் அனுபந்த சதுர்த்தத்தில் சம்பந்தம் இருக்குது. மோட்சம் வேணும், நிரந்தரமான ஆனந்தம் வேணும் அப்படி கேட்குறோம். புரியுதா? அதுக்கு இதெல்லாம் உபயோகமாகும். அப்போ ஜீவா ஈஸ் அசங்கா சத்யா நித்யா சைத்தன்ய ஸ்வரூபா. அப்போது ஜீவ பிரம்ம ஐக்கியம் மகாபாக்கியம். அப்போ தான் உபதேசம் பூர்த்தி ஆகிறது. புரியுதா? அப்போது பிரம்மன் அண்டு ஜீவா நித்திய அசங்க வஸ்து சைத்தன்ய ஸ்வரூபம். லக்ஷண ஐக்கியதா ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம். லக்ஷண ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம். லக்ஷணத்தில் டெஃபினேஷனில் ஒன்றா இருக்கிறதுனால அதுவும் நித்தியமாக இருக்குது, இதுவும் நித்தியமாக இருக்கிறது. டெஃபினேஷன் ஜீவாவை எடுத்திருந்தாலும் நித்தியமாக இருக்குது, பரமாத்மா எடுத்திருந்தாலும் நித்தியமாக இருக்குது. தேர்ஃபோர் லக்ஷண ஐக்கியாத்
வஸ்து ஐக்கியம். சுலபம் தானே இருக்கு, புரியுதா? அதனால் லக்ஷண ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம் இதி நியாயேன. ஓகே. அதிகரணம் 10 அண்ட் 11 ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ப்ரெசன்டேஷன் மாத்திரம்தான் மாறுறத விட சப்ஜெக்ட் ஒன்று தான். ஜீவகா நித்யகா, ஜீவகா பிறப்பிறப்பற்றது. 10வது அதிகரணத்தில் ஜீவா சீமிங்லி பான், காரண காரிய சம்பந்தம் அங்கே சொல்லப்படுறது. 10வது அதிகரணத்தில் காரண காரியத்தில் சொல்கிறான் சீமிங்லி பான் ஜீவா. 11வது அதிகரணத்தில் என்ன சொல்கிறோம்னா ஜீவா அல்டிமேட்லி நாட் பான், ஜீவ பிரம்ம ஐக்கிய சம்பந்த. ஓகே. அப்போது ஜீவா unreally born is equal to ஜீவா ரியலி unborn. இந்த UN அதை அங்கே ஒரு இடத்துல போட்டுடணும், அதையே இங்கே மாற்றி போடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஜீவா unreally born is equal to ஜீவா ரியலி அன்பான். அது முதல் சூத்திரம், இது ரெண்டாவது சூத்திரம். அவ்வளோதான், ரெண்டுமே ஒன்று தான், புரியுதா? அன்ரியலி பான் சொன்னால் அது மித்யா சிருஷ்டிவாதா. அன்ரியலி பான் அப்படின்னு சொன்னால் அது மித்யா சிருஷ்டிவாதா. ரியலி அன்பான் சொன்னால் அதுக்கு பேர் அஜாதிவாதகா. அப்போது ஒரு நாணயத்தில் எப்படி ரெண்டு பக்கம் இருக்கிறதோ அந்த பைசாவில், அந்த மாதிரி மித்யா சிருஷ்டிவாதகா இஸ் ஈக்குவல் டு அஜாதிவாதகா. நீ இப்படி பார்க்க போறியா அல்லது அப்படி பார்க்க போறியா, எப்படி வேணால் பார்க்கலாம். இவர் த ஐடியா. இப்போ வியாச பகவான் என்ன சொல்கிறாருன்னா 11வது அதிகரணத்தில் ரியலி அன்பான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறார். அஜஹா ஜீவஹா அஜஹா. முண்டக உபநிஷத்தில் இந்த இந்த இதை நோட் பண்ணிக்கோ, இன்ட்டு பண்ணிக்கோ அப்படின்னு 2008 எடுத்தோம். இது எல்லாமே சொல்லிகிட்டே இருப்போம். அஜஹா பிபுஹு அதெல்லாம் வரும் அந்த மந்திரத்தில், புரியுதா? 6வது மந்திரம் முன்னாடி இருக்கும் அது, புரியுதா? குறிச்சிக்கோ அப்படின்னு. அப்போது அங்கே பேசப்பட்ட மந்திரம் இங்கே உனக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் உபயோகமாக இருக்கும். அஜஹா. அப்போது 10-11 அதிகரணம் ஜீவாத்மா நித்தியத்துவம் பற்றி சொல்கிறார். இப்போ 2வது அத்தியாயம் 3வது பாதம் ஒரு ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டைலில் பண்ணுறோமா? அது என்ன ஸ்டைலில் பண்ணுறோம்? ரஜினி ஸ்டைலா கமல் ஸ்டைலா? இங்கே என்ன ஸ்டைலில் பண்ணுறான்? பூர்வபக்ஷி மதம், ஏகதேசி மதம், சித்தாந்தம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அதுக்கு இதுக்கும். இங்கே ப்ரெசன்டேஷன் இப்படி பண்ணுறோம். இது பிரமாணமே கிடையாது அப்படி சொல்லுவோம். இல்லை இதுதான் பிரமாணம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றிடுவான், அவ்வளோதான். அல்டிமேட்டு என்ன அப்படி சொல்கிறது சித்தாந்தம். ஓகே. ரிலேட்டிவ், அல்டிமேட், பிராதிபாசி, அவ்வளோதான். 3 பேர் சொல்கிறதுமே கரெக்டு. 3 பேர்லேயும் நீ ட்ராவல் பண்ணலாம். இதை யார் இப்படி அமைச்சு கொடுத்தா அப்படின்னா சங்கராச்சாரியர் இல்லை, சப்கமெண்டர்ஸ், புரியுதா? அந்த சப்கமெண்டர்ஸ்க்கு பேர் நம்ம பிரம்ம தீபிகா மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இவர் என்ன எடுத்திருக்காருன்னா பிரம்ம வித்யாபரணம். பிரம்ம வித்யாபரணம்னு பாஷ்யம் ஒருத்தர் பண்ணியிருக்கார். சப்கமெண்டர்ஸ்
அதுலேருந்து நம்மளுடைய ஆச்சாரியர் பரமார்த்தானந்த சுவாமிஜி எடுத்து அவர் கிளாஸ் எடுத்திருக்கார். அவர் தோலை உரித்து கொடுத்ததுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அந்த இதுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போல எடுத்து அப்படியே என் மொழியில் சொல்கிறேன். ஓகே, இது புரிஞ்சுக்குங்க. இது அப்பப்போ சொல்ல மாட்டான். இது உங்கள் குழு எங்கேருந்து ரிசோர்ஸ் கிடைக்கிறது அப்படி கிடைக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இது பூர்வபக்ஷ மதம், ஏகதேச மதம், சித்தாந்த மதம். ஏன்னா அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்தை ஆழப்படுத்துறது. பூர்வபக்ஷ மதம் ஸ்ருதி வாக்கியம் முரண்பாடு, அதனால் அப்பிரமாணம். எப்படி சொல்கிறான்? சும்மா சொல்ல. முண்டக்க உபநிஷத்தில் 2:1:1 முண்டக்கா 2:1:1 மந்திரம் என்ன சொல்கிறது? விஷ்புலிங்காக சகசிரஸ பிரபவ வந்தே சரூபாக ததாக்ஷராத் விவிதாக சோம்ய பாவாக ஜீவாக பிரஜாயந்தே தத்ர ஏவச்ச அபியந்தி. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது இந்த மந்திரம். அதாவது காரண காரியத்தை சொல்கிறது, காரண காரிய சம்பந்தம் அதை சொல்கிறது. பிரம்மத்தினிடமிருந்து ஜீவர்கள் தோன்றினர். சீமிங்கிலி, அதாவது மேலோட்டமாக இருக்கிற மாதிரி, கிழக்கில் சூரியன் உதிக்கிற மாதிரி. சூரியன் வடக்கில் உதிக்குமா தெற்கில் உதிக்குமா? தெற்கில். கிழக்கில். எங்கே மறையும்? மேற்கில். நிஜமா? சீமிங்கிலி ரைஸ், சீமிங்கிலி சன்செட். சீமிங்கிலி உனக்கு அறிவு வந்த பிறகு கூட சூரியன் தோன்றுவது போல இருக்கும், மறைவது போல இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அதில் சாந்தோக்கிய உபநிஷத்து 2வது ஸ்ருதி வாக்கியம் 6:3:2 சாந்தோக்கியம். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாக்கரவாணி. வியாக்கரணவாணியை பற்றி உபநிஷத்தில் வழக்கமாக சொல்லியிருக்கேன். சேம் மந்த்ரா. அதே மாதிரி தைத்திரிய வெரி ஃபேமஸ் மந்த்ரா. நாமே பிரம்மசூத்திரம் ஒரு 10 தடவை சொல்கிறோம். 2:6:3 தது சிருஷ்டுவா தது ஏவ அனுப்பிரவேஷாத். அனுப்பிரவேஷாத் இம்பார்ட்டண்ட்டு. எங்கெல்லாம் அனுப்பிரவேஷாத் வரும்போது வரிஞ்சு கட்டிட்டு வருவார் சங்கராச்சாரியர். இந்த பிரம்மனே சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ளே நுழைந்தது. இந்த ஹோல் ப்ரோக்ராம் சிருஷ்டி பண்ணி அலங்கார ராஜ உடையோடு வந்த பாரு. புரியுதா? வந்த அப்புறம் ஒன்று ஒன்றா கைட்டி கொடுத்துட்டோம். பார்த்தியா நீ? அதை வேஷம் கலைந்தது, ரூபம் கலைந்தது அப்படின்னு. புரியுதா? தது சிருஷ்டுவா தது ஏவ அனுப்பிரவேஷா. பரமாத்மாவே ஜீவாத்மாவாக ஆனது. அப்போ பரமாத்மா நித்தியம் என்றால் ஜீவாத்மா ஆல்சோ சொல்லக்கூடாது. ஜீவாத்மா ஆல்சோ நித்தியாக அப்படி சொல்லக்கூடாது. ஜீவாத்மா நித்தியாக. நீ ஆல்சோ போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் கிளாரிட்டி வரலன்னு அர்த்தம். நித்யஹா அஜஹா. ஏன்? ஒய் பிகாஸ் பிரம்ம அபின்னத்வாத். பிரம்ம அபின்னத்வாத். இப்போ பூர்வபக்ஷவாதம் என்ன அப்படின்னா, சாந்தோக்கிய தைத்திரிய ஜீவா அன்பான் அஜஹா அப்படி சொல்கிறது சரியா தவறா? முண்டக்கா ஜீவா பான் அப்படி சொல்கிறது. புரியுதா? அதனால் இதில் புரிஞ்சுக்கணும். பிறக்கிறது இப்போ துறவி எத்தனை தடவை பிறக்கிறான்? துவஜகா. இந்த பறவை இருக்க
முட்டை போடும் ஃபஸ்ட்டு, அது பிறக்கிறது. அப்புறம் முட்டை குஞ்சு பொரிக்கிறது. 2 பிறப்பு இருக்கு அவனுக்கு, துவஜகா. அதுபோல் பூணல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, உபநயனமான பிறகு துவஜகா. அவன் பவித்திரமாயிடுறான் அந்த பூணல் போட்டுவிட்டான். ஏன் பூணல் போடுறதுனால இல்லை, பிரம்ம உபதேசம் பண்ணி அந்த பிரம்மத்துக்கு சதுர்வேதத்தையும் அவன் கண்டினியூ பண்ணுறான். அது மாற்றுறது இல்லை, மாற்று பண்ணால் ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அவன் துவஜகா ஆக மாட்டான். சந்தியாவந்தனம் பண்ணணும். ஞானி பண்ணணுமா பண்ண வேண்டாமா? பண்ண வேண்டாம். புரியுறதா? ஞானி பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இது 5 நாள் கேம்பை முடிச்சுட்டு கூட என் கூடயே இருன்னு சொன்னால் அவன் இருந்துருவான். அவனுக்கு குடும்பம் குட்டி அது மேலெல்லாம் பற்று கிடையாது, வைராக்கியம் வந்துடுது, ஏக ஆத்மா ஆயிடுச்சு. அவன் யாரோ ஞானி அப்படி வச்சுக்கலாம். அவன் பண்ண வேண்டாம் சந்தியாவந்தனம். எனக்கு புள்ள புட்டி குழந்த மாடு வீடு லொட்டு லொஸ்கு இஎம்ஐ கடனை அதில் டியூட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா சந்தியாவந்தனம் பண்ண. பொட்டி குட்டி புரியுதா? நான் நேற்றுக்கு ராத்திரி எம்ஜிஆர் படம் ஒன்று பார்த்தேன். பொட்டி மாற்றிடுவான், காலி பெட்டி, ட்ரக்கு பெட்டி. புரியுதா? அப்புறம் பொட்டியை மாறி அதில் திருப்பி எடுத்துகிட்டு வருவான் பொட்டியை. புரியுதா? ஐ என்ஜாய்ட் தட். ஒண்டர்ஃபுல். அப்போ ஞானி பண்ண வேண்டாம். புரியலையே? கேப்பை எப்போ முடிப்பீங்கன்னு இருக்கேன் நான். ஞானி வேற சொல்கிறீங்க. அதில் கிரகஸ்த ஞானி ஞானியாக இருந்தாலும் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரகஸ்தத்தில் நீ இருக்கிறதுனால ஏன் பண்ணணும்னா சிரேஷ்டாச்சாரனாக இருக்கிறதுனால. அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் பண்ணலைன்னா. அடுத்த ஜென்ரேஷன் ஓ பண்ண வேண்டாமல் இருக்க போல இருக்கு அப்படின்னு புரியுறதுல. விவகாரத்தில் இருந்தால் பண்ணியே ஆகணும். விவகாரம்லாம் இல்லை, ஏதோ இல்லை, அசங்கமாக போயிட்டேன், தனியாக போயிட்டேன், காட்டுக்கு போயிட்டேன், வியாக்கரணம் புலி கிளி இந்த மனுஷன்லேருந்து தப்பிச்சு அந்த மிருகங்கள்லாம் வசிக்கிற இடத்துல போயிட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உன்னை எவனும் கேள்வி கேட்க மாட்டான். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், கிளாஸ் கூட கேட்க வேண்டாம். ஆத்ம விசாரத்துக்கு ஸ்க்ரீன் திறந்து சண்டே நீ அட்டன் பண்ண தேவையில்லை. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 3 கிளாஸ் கேட்கணும். சண்டே வரணும். யாருக்கு வேணுன்றவங்களுக்கு, வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு கிடையாது. இதோ கேம்ப் வச்சுருக்கீங்க அட்டன் பண்ணுறேன், மரியாதை அப்படியே போயிடுவோம். ரிலேஷன்ஷிப் அப்படியே போயிடலாம். புரியுறதா? சும்மா இது டார்ச்சர் கொடுக்காதீங்க. கரெக்ட். அது புரியுது இல்லை? எல்லா டார்ச்சர்லேருந்து விடுவிக்கிறதுக்காக தான் இந்த ஆத்ம விசாரமே. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆத்ம விசாரம் சொல்லி டார்ச்சர் பண்ணால் மண்டு முள்ளால் தான் எடுக்க முடியும். உனக்கு முள் குத்தி இருக்குல்ல, அது இன்னொரு முள்ளை வச்சு குத்தினா தான் அது இதே எடுக்க முடியும். இந்த டார்ச்சரை எடுக்கணும்னா இன்னொரு டார்ச்சரை நீ தாங்கணும். 2 டார்ச்சர் வெளியில் வரும். பிரம்ம அபின்னத்துவாத். இப்போ பூர்வபக்ஷி ஐடியா என்னென்னா, வேதாந்த வகுப்பு கேட்குறவன் பிரச்சனை என்னென்னா ஜீவ யாத்திரை ஆத்ம விசாரம், அதிலேருந்து விலகி கொள்கிறேன், வேண்டாம் என்று நினைக்கிறேன், எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன், நான் ஞானத்தை அடைந்து விட்டேன்.
சிரவண மனன நிதித்தியாசனம் முடித்து விட்டேன். நான் தாமரை இலை தண்ணீர் மாதிரி வீட்டில் இருந்தாலும் நான் இல்லை, எதன் மீதும் பற்று இல்லை, உலகத்தின் மீது பற்று இல்லை, சரீரம் மீது பற்று இல்லை, எனக்கு மானம் கிடையாது, மரியாதை கிடையாது, சூடு கிடையாது, சொரணை கிடையாது. இதெல்லாம் இப்படி இப்படி போட்டு பார்த்துக்கணும்னு புரியுதா? அப்போ இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஜீவா ஒன்று இந்த வழிக்கு வா, இல்லாட்டி அந்த வழிக்கு வா, தட் வே ஆர் திஸ் வே. புரியுதா? ஏகத்தை என்ன சொல்கிறான்? ஸ்ருதியுடன் விவக்ஷா இன்டென்ஸு ஜீவாவுக்கு ஜனனம் உண்டு. அதனால் ஸ்ருதி பிரமாணம். ஆனால் நீ சரியாக புரிஞ்சுக்கல. ஓய், அதை பூர்வபக்ஷி பற்றி சொல்கிறான். நீ தப்பாக புரிஞ்சுன்ருக்க. பிரமாணம்தான் இது, ஸ்ருதி பிரமாணம். நீ பிரமாணம் சொல்ல, அப்படி அப்பிரமாணம் உனக்கு புரியலன்னா அப்பிரமாணம் சொல்லாத, ஸ்ருதி பிரமாணம்தான் அப்படின்னு சொல்கிறான். ஹேத்து நம்பர் 1. நம்பர் 2, ஏன்னா இதை புரிஞ்சுட்டா தான் லோக பிரசித்தி ஹேத்து 1. ரெண்டாவது ஸ்ருதி பிரதிஜா ஹானிகி. இவன் என்ன சொல்கிறான்? பிரதிஜா ஹானி வந்துடும். இந்த திருவனந்தபுரத்தில் அப்படி இன்ட்ரெஸ்டாக ஒன்று பேசுனீங்களே, பிரதிஜா பண்ணி வேதாந்த பிரதிஜா, அது வேற ஒரு தடவை கேட்டுட்டு விட்டிங்களா, மனப்பாடம் ஆகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்துங்க. வேதாந்த பிரஜனா என்ன? அது போயிடுச்சா? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அது காரண காரியத்தில் தான் வரும், காஸ் அண்ட் எஃபெக்ட். புரியுதா? அப்போ காரண காரிய சம்பந்தம் சொன்னால் தான் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி அப்படி சொல்ல முடியும். ஸ்ருணோ ஸ்ருதி விரோத பரிகாரா அவிரோத அத்தியாயம். ஸ்ருதி வாக்கியமே விரோதம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பிரம்மத்தினுடைய காரியம், ப்ராடக்டு ஜீவா ஜகத்து அப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்லைண்ணா சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? என்ன ஈஸ்வரனுடைய ப்ராடக்ட் என்ன? இந்த ஜீவா, இந்த ஹோல் ஜகத். நீங்களே அடித்து பேசியிருக்கீங்க. புரியுதா? என்கிட்ட ஒருத்தர் அடித்து சொன்னார், அந்த ஊஞ்சல் உங்ககிட்ட தான் ஜி இருக்குது அப்படின்னார். இல்லை ஜி, அவ்வளோ பெரிய ஐட்டம் ஒழிச்சு வைக்க முடியாது. இல்லை ஜி, நானே நேராக இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவர்கிட்ட? அதான் மடித்தா வைக்க முடியும். இருக்கலாம் போல ஜி, இப்போ ஊஞ்சல் வேணும். இப்போ ஏன்னா ராமருக்கு இப்போ சீதா கல்யாணம் நடக்கணும், வழி சொல்லுங்கள். அதை பற்றி அப்புறம் சர்ச்சை பண்ணிக்கலாம். இப்போ நடக்கிற காரியத்தை பார்ப்போம். அப்படி எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டோன்னு. உனக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியாது. ஒரு 100 பிரச்சனை நடக்கிறது. ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், அதில் 100 பிரச்சனை வரும். யாரையும் வையக்கூடாது. ஆனால் சீதா கல்யாணத்துக்கு அது வேணும். புரியுதா? அது வந்தால் தான் முடியும். ஸ்ருணோ ஸ்ருதி விரோத பரிகாரகா அவிரோத அத்தியாயகா. ஸ்ருதி வாக்கிய விரோதம் இல்லை என விசாரம் செய்கிறார். பிரம்மத்தினுடைய ப்ராடக்டு ஜீவா அண்டு ஜகத்து, கரெக்டு. தேர்ஃபோர் காரண பிரம்ம விஜானேன காரிய ஜீவ விஜானம் அண்டு காரிய ஜகத் விஜானம் பவதி. கரெக்ட் தானே? கரெக்டு. அனைத்துமே பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட், காரியம் சொன்னால் டோன்ட் கன்ஃபியூஸ். ஏகதேசி மதம் ஹேத்து 2 என்ன சொல்கிறாருன்னா, 2-3-7 சூத்திரத்தில் அவர் சொல்கிறான். ஏற்கனவே 2-3-7வது சூத்திரத்தில் படித்தோம். இதே அத்தியாயத்தில் இதே பாதத்தில் 7வது சூத்திரம் ஆகாச உற்பத்தி. அதில் என்ன படித்தோம் அப்படின்னா, விபக்தத்வாத் ஆகாசக உற்பத்தி. டிஃப்ரென்ஷியல் இருந்துன்னா, பின்ன பின்ன இருந்ததுன்னா, இதுக்கு அது வேறு வேறானது அப்படின்னு சொன்னால் உற்பத்தி. இதை தான் மாண்டூக்கியத்தில் செவ்வியராக எடுத்தோம் அந்த கிளாஸு.
அன்றைக்கி இருந்த மாணவர்கள் பஞ்சர் பண்ணிட்டாங்க. அது எப்படி இது பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்கிறீங்க, அது இருந்தால் இது இல்லைன்னு சொல்கிறீங்க. அது சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மறுநாளும் அந்த கிளாஸ் எடுத்தேன் திருப்பி. பூவுக்கு வேறாக பானை இருக்கிறது, பானைக்கு வேறாக டேபிள் இருக்கிறது, அப்படி சொன்னால் தான் அதுலேருந்து வேறு, இதுலேருந்து இது வேறு அப்படி சொன்ன. பிரதக் பிரதக் நேக நானாஸ்தி கிஞ்சன, இங்கே ஒன்றும் இல்லை, இதுக்கு அது வேறுன்னு நீ எப்படி சொல்கிற? ஏற்கனவே உன்னை பார்த்துருந்து அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துருந்தா தான் சொல்ல முடியும். அதுக்கு இது வேறானதுன்னு எந்த காரணத்தை வச்சு சொல்கிறேன்? பெரிய டிஸ்கஷன். அது மாண்டூக்கியத்தில் போய் பாரு. புரியுதா? அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏகதேசி அவன் என்ன சொல்கிறான், ஆகாச உற்பத்தி பேசுறிய, அங்கே என்ன படித்தோம்? விபக்தத்வாத் ஆகாசகா உற்பத்தி ஆகாச ஜனனகா. இப்போ இவன் ஐடியா எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறான்? ஜீவா உற்பத்தி ஜாத்தகா, ஜீவா பிறந்திருக்கேன் நான், திருப்பி மறுபிறவி உண்டு, சனாதன தர்மா. புரியுதா? அவன் ஒருத்தவன் சனாதனத்தை அழிச்சே போடுவேன்றான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களே அழிச்சு போடுவீங்க போல. அதனால் அந்த இதுக்கு சனாதன தர்மத்தை சொல்லிருக்கு. ஜீவா பிறந்திருக்கான், நித்திய ஜாத்தகா, மறுபிறவி உண்டு. அதுக்கு தான் இப்போ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு இப்போ ஏகாதசி. புரியுதா? சனாதன தர்மத்துக்காக தான் மறுபிறவி உண்டு. நீ ஒரு பிறவியும் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அபத்தமாக எவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ? சனாதன எதிரியாக இருக்கேன்னு. ஆகாச ஜனனகா, ஏன்? விபக்தத்வாத் வாயுவத், ஆகாசத்துக்கு வேறாக வாயு இருக்கிறது, ஆகாசத்துக்கு வேறாக ஜலம் இருக்கிறது, ஆகாசத்துக்கு வேறாக பிருத்திவி இருக்கிறது. புரியுதா? யாவத்து விகாரோ விபாகோ லோகவத், 2-3-7 சூத்திரம். யாவத்து விகாரோ விபாகோ லோகவத் சூத்திர நியாயேன, அந்த 2-3-7 சூத்திரத்தில் சொன்ன நியாயத்து பிரகாரம் ஜனனம் உண்டு, ஜீவாவுக்கு பிறப்பு உண்டு. ஓகே. எப்படி ஆகாசம் வாயு அக்னி ஆபகாக்கு வேறாக இருக்கிறதோ அதுபோல் ஏகதேசி வாதம் சொல்கிறான், ஜீவா ஜடவஸ்துக்கு வேறானவன். கரெக்டா? நான் என்ன ஜடமா? ஜீவா ஜடவஸ்துக்கு வேறானவன். அது மட்டுமா? ஒரு ஜீவா இன்னொரு ஜீவா மாதிரி கிடையாது, ஒன்று அவதாரம், ஒன்றுக்கு வேறு வேறாக இருக்குது. புரியுதா? அது வேற இருக்குது. இப்போ மனித ஜீவா ஜீவர்களுக்கு ஜீவா இருக்கும், அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான ஜீவா இருக்குது. மர ஜீவாவும் வேற, நான் வேற. புரியுதா? எறும்பு வேற, நான் வேற. இதே மாதிரி ஜீவா எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க. புரியுதா? அத்தனை ஜீவர்கள் வேறு வேறாக விபக்தத்வாத், ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக இருந்தால் அதுக்கு பர்த்து உண்டு, விகாரம் உண்டு, டெத்து உண்டு, சட்டி விகாரம் உண்டு. சொல்கிறது நியாயமாக தானே படுறது? விபக்தகா ஜீவகா விபக்தகா, ஏகதேசி மதம். ஆனால் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவா அவிபக்தகா அப்படி சொல்கிறார். அது பின்னாடி வரும், சொல்கிறேன் நான். விபக்தகா அவிபக்தகா அப்படின்றார் கிருஷ்ணர். வேறு வேறு இல்லை அப்படின்றார். ஏகதேசியுடைய வியாப்தி ஞானம் என்ன? ஜீவகா ஜன்யா விபக்தத்வாத் ஆகாசவத் அல்லது கடவத்.
ஏகதேசி மதம். நல்லா கவனமாக கேளு. ஏகதேசியுடைய கன்க்ளூஷன் ஜீவா பிறப்பிறப்பு உடையவன். நியாயமாக பேசியா? கவைக்கு உதவாத பேசின்னு இருக்க. ஒவ்வொரு ஹிந்துக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. இதுதான் பிரச்சாரம் பண்ணுறோம். நேற்றுக்கு வந்த பெரிய அதிகாரி இதுதான் உடன்பாடு. நான் ஜாயத்தை மிரியத்தை வா கதாச்சித்து சொல்கிறதில்ல, புரியுதா? இதுதான் உடன்பாடு. இது எல்லாருக்கும் புரியும், புரியுதா? அப்போது ஹிந்து மத நம்பிக்கையை தான் ஏகதேசி மதம் சொல்கிறது. ஓகே, அப்போ மெஜாரிட்டி ஆஸ்திக மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே நம்புகிற விஷயம் என்னென்னா ஜீவா மறுபிறவி உண்டு. அப்போது ஒரு பெரிய சீனியர் சுவாமி, இப்போ ரொம்ப நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் நீ மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடும். ஏற்கனவே கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொல்ற, என் பிராரப்தம் அப்படின்ட்டார். நான் ஷாக் ஆகிட்டேன். பிராரப்தம் அதாவது சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் என் பிராரப்தம் அப்படின்னு, சும்மா இந்த இது உரையாடல ஒரு நிஜமே ஃபீல் பண்ணி சொல்கிறார், என் பிராரப்தம் அப்படி ஆயிடுச்சு அப்படி. வேதாந்த டஃப் தான் போல இருக்கு. வெரி வெரி சீனியர் சுவாமி, 30-40 வருஷமாக வேதாந்த படித்த சுவாமி விவகாரத்தில் ஈடுபடும் போது அந்த விஷயம் சத்தியமாகிறது. ஒரு சாது சன்னியாசிக்கு இத்தனை பிரச்சனைனா, கிரகஸ்தத்தில் டாக்ஸி வரி கட்டி, தண்ணி வரி கட்டி, வேண்டாதுக்கெல்லாம் வரி கட்டி, வேண்டாதவனுக்கெல்லாம் பேசி, இத்தனைத்தையும் குழந்தையும் குட்டியும் வளர்த்து, இதையும் அதையும் பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரனை சமாளித்து, வீட்டுக்காரரை சமாளித்து, பா எவ்வளோ ப்ராப்ளத்துக்கு மத்தியில் இருக்கேன் நான். ஒருத்தனுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன்று சைரன் ஒழிச்சுன்னு இருக்கோம், இல்லைன்னா அவங்க குழந்தை ஒழிச்சுன்னு இருக்கும். அந்த நாரதர் மாதிரி, நாரதா தண்ணி குடியா, சும்மா வரியா அவனுக்கு அந்த கதை தான் ஞாபகம் வரும். ஆனால் நான் சொல்லலை. என்னடா இப்போ பாப்பாவோட இருக்கியா? சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஜி சொல்லுங்க ஜி, பரவாயில்ல சொல்லுங்க ஜி. அது மானத்தை வாங்கிடும், வீல்னு கத்தும். அப்போதான் சில சமயம் கத்தாது போல இருக்கு, இவன் வாயை அடைச்சிடுவான் போல இருக்கு. அப்படியே சொல்லுவீங்க, இதுக்கும் மேலே சொல்லுவீங்க. நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. புரியுதா? அப்போது இது என்ன ப்ரூஃபு? எல்லாமே இதான் ப்ரூஃபு. வியாசர் சொல்கிறாரு ஜீவா அன்பான், ஜீவா அன்பான் அஜகா. அப்போ அவர் சொந்த கருத்தா இது? அஜகா சாஸ்திரம் சொல்கிறது அவர் சொல்கிறாரு. புரியுதா? சாஸ்திரம் அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணகா நித்திய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனகா. இதை ஒரு 1000 முறை பாடியிருப்பேன் நான். புரியுதா? அப்போ ஆத்மா பிறப்பிறப்பற்றது. சூத்திரத்துக்குள்ளே போய் பார்ப்போம். 17வது சூத்திரம், 3வது பாதம், 2வது அத்தியாயம். ந ஆத்மா அஸ்ருதேகே நித்தியத்துவாச்ச தாப்பியா. ஆத்மா ந, ஜீவாவுக்கு ஜனனம் இல்லை, ஜீவாவுக்கு ஜனனம் இல்லை. ஆத்மா ந அஸ்ருதேகே. இதற்கு உபனிஷத்து சப்போர்ட் உள்ளது, ஸ்ருதி தான் பிரமாணம். நித்தியத்துவாச்ச தாப்பியா, ஆத்மா நித்யகா, இது ஸ்ருதி. ஸ்மிருதி ஆல்சோ பிரமாணம் இருக்கு. அதனுடைய சிக்னிஃபிகண்ட்டு, இதனுடைய சிக்னிஃபிகண்ட் என்ன, அதுக்கு பார்க்கலாம் அடுத்த லெவல். இதே சூத்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பார்த்தோம்னா, ஆத்மா ந ஜாயத்தே அஜகா, ஆத்மா பிறப்பற்றது. இங்கு ஆத்மானா ஜீவாத்மா.
ஜீவாவை குறிக்கிறது. பொதுவாக ரிலீஜியஸ் லைஃப்பில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் இது உடன்பாடு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அன்பான், அவர் பிறப்பற்றவர், ஜீவா பிறப்பற்றது அப்படி சொல்ல முடியாது. பிரதான் மந்திரிலேருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. புரியுதா? எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சனாதன தர்ம கருத்து. புரியுதா? அப்போ மடாதிபதிகள் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட கருத்து. இப்போ பரமாத்மா எப்படிப்பட்டவர்? பிறப்பற்றவர். அது சொன்னியா, அது கரெக்டு. அவருக்கு பர்த் கிடையாது, ஆதி அந்தமற்றவர். புரியுதா? இது மெஜாரிட்டியில் எல்லாரும் சொல்கிறது. பரமாத்மா பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அவர் என்றும் இருக்கவர், ஆதி அந்தமற்றவர். அதே விஷயத்தை நீ போட்டுக்கிற. உன் லட்சணம் எனக்கு தெரியாது, உன்னுடைய பிரமாணம் எனக்கு தெரியாது, வஸ்து சித்தி பண்ணிட்டியா நீ? அப்போ ஒரு வஸ்து நிச்சயம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ரெண்டு. ஒன்று டெஃபினேஷன் வேணும், லட்சணம் இருக்கணும். இன்னொன்று பிரமாணம் இருக்கணும். அப்போ தான் வஸ்து நிச்சயம். அப்போ எது தாத்பரியம்? பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கிறது, அதுதான் தாத்பரியம். அப்போ மெஜாரிட்டி நான் ஆத்மா அப்படி சொன்னால் இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. அதுதான் இங்கே விவாத பொருள். இங்கே விவாதத்துக்கு, டிஸ்கஷனுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? ஜீவாத்மா தான் எடுத்துக்கிறோம். அதனால் இது வியாசாச்சாரியர் ரெண்டாவது ஹேத்து கொடுக்குறாரு. அசுருத்தேகே, ஸ்ருதி வாக்கியம் சப்போர்ட் பண்ணுறது. ஓய் ஹேத்து நம்பர் 1, ந ஜாயத்தே மிரியத்தே வா விபச்சித்து. ரெண்டாவது ஹேத்து நித்தியத்துவாச்ச. இப்போ ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் என்ன சொல்கிறது? ஆத்மா நித்தியகா அப்படின்றத சொல்கிறது. இங்கே பாருவோய், எது பர்மனண்ட்டு நித்தியமோ அது எப்படி பிறக்க முடியும்? எது நித்தியமோ பர்மனண்ட்டாக இருக்கிறதோ, பர்மனண்ட்டாக இருக்கிறது எப்படி பிறக்க முடியும்? இல்லாதது தான் பிறக்க முடியும். புரியுதா? சிம்பிள் லாஜிக். புரியுதா? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இப்படி வச்சுட்டு பால் இப்படி போடுவானே, இப்படிலாம் இப்படி துடைப்பான். துடைச்சிட்டு அப்புறம் இப்படி பண்ணி எங்கேயோ வர மாதிரி இருக்கும் பால், ஆனால் போய் ஸ்டம்ப் அடிச்சிடும். ஊக்லி பால் ட்விஸ்ட் பண்ணி விட்ருவான். நம்மளே இங்கே அண்ணாமலே நிறைய தடவை ட்விஸ்ட் பண்ணி விட்ருவான். அவர் இன்னும் பிச்சுரா, இவன் இன்னும் சொல்லிடுவான். அதான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை தெரியல. புரியுதா? நம்மளே அப்படி பண்ணி விட்ருவான். என்னையே நான் அப்படி சொல்லியிருக்கவும் மாட்டேன், இப்படி தான் சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு. சரி ஆமாம் அப்படின்ட்டுவான். எல்லாமே மித்தியாவாக இருக்கும்போது இது என்ன பெரிய விஷயம்? நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ நபவிஷ்யாமஹ சர்வே பயமதப்பரம். உபதேசம் பண்ணும்போதே இப்படி பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் பாவம் அர்ஜுனன். ரொம்ப நான் பரிதாபப்பட்டது அர்ஜுனனுக்காக, ரொம்ப இறக்கப்பட்டிருக்கேன். மனுஷன் ஒரு குருவானா கூட அவன் வாயை திறந்து கேட்டால் கூட அதுக்கு இப்படியா டார்ச்சர் பண்ணுறது? அர்ஜுனா, நான் பிறந்தது என்றதும் இல்லை, நீ பிறந்தது என்பதும் இல்லை, மற்றவர்களாம் பிறந்தது என்பதும் இல்லை, நாளைக்கு இறப்பதும் என்பதும் இல்லை, முன்பு இல்லாமல் என்பதும் இல்லை, பின்பு இல்லாமல் என்பதும் இல்லை. இப்படி எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? 12வது ஸ்லோகம் முதல் இது. அதுக்கு தான் முன்னாடி சொல்லிட்டார், நீ வருத்தப்படக்கூடிய விஷயத்துக்கு வருத்தப்படுகிறாய், வருந்த வேண்டிய விஷயத்துக்கு வருந்து மாற்றாய். நான் இப்போ சொல்ல போகிறேன் பாரு, அதுக்கு நீ நிச்சயமாக வருத்தப்படுவேன்.
ஆனால் இது ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எனக்கு. ஹவு டு யூ சே, ஹவு டு யூ சே, எப்படி சொல்கிற ஓய்? தாப்பியஹா, தாப்பியஹா ஸ்ருதி உபநிஷத்து பிரமாணம் ஓய். நானா சொல்கிறேன், ஸ்ருதி சொல்கிறது. இப்போதான் ஸ்ருதிப்பியா, தாப்பியக மீன்ஸ் ஸ்ருதிப்பியா. இப்போதான் தாப்பியகா பகுவச்சனம். பகுவச்சனம் என்ன? ப்ளூராலிட்டி. ப்ளூராலிட்டின்னா என்ன? பன்மை, பலது. இங்கிலீஷில் தமிழில் பலதுன்னா என்ன? எத்தனை? எத்தனைக்கு மேலே இருந்தால் பலது? 2க்கு மேலே இருந்தால் பலது. சமஸ்கிருதத்தில் எப்படி தெரியுமா? 3க்கு மேலே இருந்தால் தான் பலது. பகுவச்சனம் இல்லைன்னா பகுவச்சனம் சொல்லக்கூடாது. 3க்கு மேலே. புரியுதா? தாப்பியஹா ப்ளூராலிட்டி. அப்போ ஏராளமான சுருத்தி கோட்டு இருக்குன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர். சொல்கிறார் அவர் ஏகப்பட்டது இருக்கப்பா. நான் சும்மா 1-2 சொல்கிறேன் பாரு. கட்டோபனிஷத்து 1-2-18 ந ஜாயத்தே மிரியதா விபச்சித் நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. எத்தனை அழகாக இருக்குது. வெறுமனே பாராயணம் பண்ணிட்டு போங்க சுவாமி, அர்த்தத்தெல்லாம் சொல்லாதீங்க. மனசு வலிக்கிறது. ஏதாவது வலி தெரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தரை நேசிக்கணும்னு சொல்கிறீங்களே, இப்படி கொள்றேன்ல போட்டு வெயில்ல, பசி வேற இருக்கு. கிருஷ்ணர் எப்படி சொல்கிறாரு? ந ஜாயத்தே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா வபிதா வான பூயகா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணகா ந ஹன்யதே அன்யமானே ஷரீரே. ஒன்று கிருஷ்ணர் சொல்கிறது பொய்யா இருக்கணும், இல்லை நான் நினச்சிருக்கிறது பொய்யா இருக்கணும். புரியுதுல்ல? ஏதாவது ஒரு வழிக்கு வரணும். என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது தான் நிஜம். பகவான் சொல்லிட்டான், அவன் அப்பா வாசுதேவன் சொல்லிட்டான். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு தான். புரியுதா? உலக பிரசித்தி இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் அனுபவம் ஒன்றா இருக்கிறது. நீங்கள் பார்த்து டமால்னு குண்டு விட்றல. கட்டோபனிஷத்து 2-2-1 முன்னாடி சொன்னது கடோபனிஷத்து தான். பூரம் ஏகாதச துவாரம் அஜஸ்ய அவக்ரசேதசகா அனுஷ்டாய நாச்சோச்சதி விமுக்சச்ச விமுச்சந்தே ஏதத்து வைத்தத்து. இந்த ஒரே ஒரு கட்டோபனிஷத்து மாத்திரம்தான் தொடர்ந்து கிளாஸ் எடுத்தோம் நம்ம யோக சாந்தியில். மீது எல்லாமே கேம்பில் தான் எடுத்தது, திட்டமிட்டே எடுத்தது. இது கூட இப்போது ஜூனில் எண்டில் 2 நாள் பக்கத்தில் நம்ம பக்கத்துலேயே சென்னையை ஒட்டி 2 நாள் சனி ஞாயிறு போயிடுவோம். இங்கே இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவோம். புரியுதா? உத்தண்டியோ இல்லை அந்த பக்கத்தில் தாமரைப்பாக்கம் பக்கத்தில் எதையா போயிடுவோம் 2 நாள். புரியுதா? அங்கே உள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி போகிறேன் அப்படி போகிறேன்னு சொல்கிறவங்களாம் போக முடியாது. புரியுதா? அதில் விஷயம் என்னென்னா யாத்திரையும் கனெக்ட் பண்ணுறோம் பாரு, அங்கே தான் சந்தோஷம் இருக்குது. புரியுதா? இதில் விட்டாலும் அதில் பிடிச்சிக்கலாம். அதனால் 25ஆம் தேதி வந்துட்டீங்கன்னா 26, 27, 28 சந்தோஷமாக கழிச்சிட்டு போகலாம். இந்த 25 எக்ஸாஸ்ட் பண்ணிடலாம். 25ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 26, 27, 28 போய் எக்ஸாஸ்ட் ஆகிடும், ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். புரியுதா? அப்போ நீ அதுக்கு அடுத்தது 29 ஆனந்தமாக இருக்கலாம் வீட்டில் நார்மலாக. அதுக்கு தான் இந்த யாத்திரை. அப்போது பிறப்பு இறப்பு உடைய 11 வாயில்களுடைய
நகரமாகிய ஷரீரத்தில் பிளவுபடாத ஜீவாத்மாவை அறிந்தவனுக்கு சம்சாரம் இல்லை. உன்கிட்டயே இருக்கிற அந்த ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு சம்சாரம் இல்லை. இந்த பெரிய பாலத்துக்கு போனேன், அந்த பாப்பாவை அழுதுகிட்டே இருந்தது. நான் அப்படி பார்த்ததே இல்லை அந்த பாப்பாவை. சாமிங்காக இருப்பாள். என்னம்மா ஆச்சு உனக்கு? வயிற்று வலி. அப்புறம் இங்கே வந்தது பாப்பா, ஒரே ஸ்ட்ராமிங்காக இருக்க. இப்போ சிரிச்சிண்டியா இருக்கையில் வயிற்று வலி இல்லை அப்படின்னா ஸ்பான்டினியஸாக சொன்னான். டேப்பா அப்போ வலி இருந்ததுன்னா வலி நீக்கணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நாம் ஒர்க் பண்ணோம். புரியுதுதான்? சம்சாரம் இல்லை, ஜீவன் முக்தனாவான், விதேகம் முக்தனாவான். இனி அவனுக்கு துன்பம் கிடையாது, பிறவியும் கிடையாது. அப்படி சொல்கிறது. விமுக்தஞ்ச விமுச்சியதே ஏத்தத்து வைத்தத்து. அதை புரிஞ்சுக்கிட்டான். அதாவது இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் உள்ள போதே சம்சாரம் இல்லாமல் இருப்பான். ஏத்தத்து வைத்தத்து. பிருகதாரண்ய உபனிஷத்து 4:4:22 அண்டு 4:4:25. அதில் சவா ஏஷ மகான் அஜகா ஆத்மா. ஆத்மா பெறப்பட்டது, அன்பான். அதாவது ஆத்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே கிடையாது. நோ ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? ஆத்மாவுக்கு. உனக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே உண்டு, ஆத்மாவுக்கு தான் ஹாப்பி பர்த்டே கிடையாது. எனக்கு டெத்து உண்டு, ஆத்மாவுக்கு தான் டெத்து கிடையாது. அப்புறம் 4:4:25 பிருகதாரண்யம். அழகான மந்திரம், பியூட்டிஃபுல் மந்திரம். இங்கே சொல்லப்படுகிற ஆத்மா எப்படிப்பட்ட ஜீவாத்மா அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு கூறலாம் அப்படின்னு மந்திரத்தில் சொல்கிறது. சவா ஏஷ மகான் அஜஹா ஆத்மா அபயம் வை பிரம்ம யக ஏவம் வேத அபயம் ஹி வை பிரம்ம பவதி. ஏ ஜனகா, நீ அபயம் அடைந்தாய். அபயம் ஹி வை. நீ அந்த அபயம் இருக்கிற பிரம்மன், அந்த பயம் இல்லாத பிரம்மன், சம்சாரம் இல்லாத பிரம்மன், துவைத்தம் இல்லாத பிரம்மன், அதை அறிந்து கொண்டால் நீ பிரம்மன் ஆக முடியும். இதுதான் யோகசாந்தி குருகுலத்தினுடைய மோட்டோ. பாரதத்தினுடைய மோட்டோ என்ன? சத்தியமேவ ஜெயத்தே. குருகுலத்தினுடைய மோட்டோ என்ன? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இது எந்த பாண்டில் வரும்? அன்பாண்டில் வருமா, இல்லாட்டி அன்ரியலி பாண்ட் வருமா? ரியலி அன்பான், அன்ரியலி பாண்ட். எதில் வரும்? புரியுதா? எவன் ஒருவன் பயமற்ற ஆத்மாவை பிரம்மத்தை அறிபவனோ அவன் பிரம்மனையே ஆகிறான். முண்டுக்க 3:2:9 சயோக வை தது பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. யார் அந்த மேலான பரமம் இருக்கிறதோ அந்த பிரம்மத்தை அவ்யக்தாத் பரம் புருஷா சா காஷ்டா சா பராகதிகி. அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும், வேற ஏதாவது இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, சுருத்தி வாக்கியம் சொல்கிறது. அதுவே முடிவானது. அதனால் பிரம்மசூத்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2008 கண்டுபிடிச்சி கொடுத்தது இது. அப்போ அல்டிமேட் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அந்த மித்யா கூட இங்கே டிஸ்மிஸ் ஆகிறது. பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு உபனிஷத்து. அப்போவே மோட்டோ ரெடி பண்ணிட்டோம்.
அது இங்கே வருது. அப்போது உபக்ரம முண்டக்க உபசம்ஹார பிருகதாரண்யம், புரியுதா? இது அந்த ஆர்டரில் இப்போ எழுதிக்க. பிரம்மவேத பிரம்மயோ பாரதி. ஏகதேசி மதம் 3வது ஆர்குமெண்ட்டு முதல் அண்டு கடைசி 2 கிட்டத்தட்ட ஒன்று தான். புண்ணியம் பாபம் மறுபிறவி டிஸ்கஷன் ஆச்சு. ஆகாசம் மாதிரி உள்ளதுனால டெக்னிக்கலாக ஜீவாத்மா ஆகாசவத்து லோக பிரசித்தி ஸ்தூல தேகத்தை வச்சு பொது ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்காக பார்த்தோன்னா சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய சைத்தன்ய ஜீவாத்மா அப்படி சொல்கிறோம். அதில் உள்ள ஜீவத்தன்மையை அகற்றிவிட்டால் நீ பரமாத்மா. ஓகே, அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கிய உபதேசம் அத்வைத சித்தாந்தத்திற்கு மிக மிக முக்கியமானது. புரியுதா? அப்போ இந்த ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் ஞானம். 2வது ஞானம் என்ன? மகா வாக்கிய ஞானம். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். ஜகத்காரணம் பிரம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்தது ஜீவ பிரம்ம ஐக்கியம், அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரி சிபிரில் முக்கியமாக ஸ்டேட்மெண்ட்டு வேதாந்த பிரஜா ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஜீவாத்மான் ஜனனம் சொன்னால் பிரதிஜா வேலிடு, புரியுதா? காரண விஜானேன காரிய விஜானம் பவதி, அது கம்ஃபர்டபுளாக இருந்தது நமக்கு. ஜீவா அண்டு ஜகத் பிரம்மத்தின் காரியம் ப்ராடக்ட், இதை விஸ்தாரமாக சிரவணம் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது காரண பிரம்ம விஜானேன காரிய ஜீவ விஜானம் பவதி, புரியுதா? இங்கே என்ன சொல்கிறோம், அதையும் தாண்டி பிரம்மவேத பிரம்மைவ பவதி. ஓகே, அப்போ பிரம்ம இது பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவன் எதுக்குமே அஞ்ச மாட்டான். சர்வ விஜானம் பவதி. அப்போ பிரம்ம விஜானம் மூலம் ஜீவ விஜானம் ஏற்படும். பிரம்ம விஜானம் மூலம் என்ன விஜானம் உண்டாகும்? ஜீவ விஜானம். ஈவன்தோ ஜீவா பிரம்மத்தினுடைய காரியமாக ப்ராடக்டாக இல்லாமல் இருந்தாலும் கூட அது சாத்தியமாகும். இருந்தாலும் பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம் சம்பவதி. இப்போ ஜகத்காரியம் என்பது டாப்பிக்கு. இப்போ அதற்கான விசாரம் இப்போ நம்ம எடுத்துக்கல, இங்கே ஜீவாத்மா விசாரம் செஞ்சு வரோம். அதாவது ஜீவ பிரம்மத்தின் காரியம் ஆகாது, ஜீவா பிரம்மத்தின் காரியம் ஆகாது, ஜீவா பிரம்மத்தின் ப்ராடக்ட் கிடையாது. காதல ஓடாடுதா? மதி மயக்கத்தில் பசி மயக்கத்தில் இருக்கலாம். ஆனாலும் பிரம்ம விஜானேன ஜீவ விஜான சம்பவதி. கன்ஃபியூஸ் பண்ணுறேல. ஏகதேசி போன்ற மைண்ட் செட் உள்ளவர்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஷாக். காரண விஜானேன காரிய விஜானம் பவதி, காரண விஜானேன காரிய விஜானம் பவதி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படிதான். ஹவு டு பாசிபிள் நீங்கள் சொல்கிறது? பிரம்ம விஜானேன ஜீவ விஜான சம்பவதி. காரணம் ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கியம் சம்பவதி. எண்ணற்ற மகா வாக்கியம் இருக்கிறது, ஜீவ பிரம்ம ஐக்கியம். எனவே ஜீவ என்பது செப்பரேட் என்டிட்டி கிடையாது. கவனமாக கேள். தேர்ஃபோர் பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம், புரியுறதில்ல? பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம், பிரம்ம விஜானம் ஏவ ஜீவ விஜானம் நது பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம். இன்னொரு தடவை சொல்கிறேன். பிரம்ம விஜானம் ஏவ ஜீவ விஜானம் நது பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம்.
பிரம்ம விஞ்ஞானத்தினால் ஜீவ விஞ்ஞானம் கிடையாது. பிரம்ம விஞ்ஞானம் எதுவோ அதுவே ஜீவ விஞ்ஞானம். சாமி என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? அது ஏதோ ஒரு எண்ணெய் சொல்லுவாங்களே, பிரகசன்னிவ பாரத, அது கிருஷ்ணனுக்கு பொருந்தோம். அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா தானே. அப்போ இந்த வாக்கியம் இம்பார்ட்டன்ட். பிரம்ம விஞ்ஞானம் ஏவ ஜீவ விஞ்ஞானம் நது பிரம்ம விஞ்ஞானேன ஜீவ விஞ்ஞானம். சின்ன ட்விஸ்ட்டு தான். பிரம்ம விஞ்ஞானத்தினுடைய ஜீவ விஞ்ஞானம் கிடையாது. எது பிரம்ம விஞ்ஞானமோ அதுவே. ஏ சௌமிய ந பிரம்மவித்து ஸ்வயம் பிரம்ம. வித்யாரண்யர் அங்கே தான் கடைசி வேத வியாச சத்சங்கால காலி பண்ணும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை, கன்க்ளூஷன் பண்ணினது ஸ்டடீஸை. அப்போ பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்போ சொல்கிறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும்? உள் வாங்கியிருந்தால் தானே சொல்ல முடியும். இப்போ கூட வாங்கியிருக்காதுன்னு தெரியல. அபயம் வை பிரம்ம யக ஏவம் வேத அபயம் ஹி வை பிரம்ம பவதி. பிரம்ம விஜானேன ஜீவ விஜானம் நை. பிரம்ம விஜானம் ஏவ ஜீவ விஜானம். பிரம்மத்தை அறிந்தாலே போதும். அப்படின்னா பிரதிஜ்ஞா ஹானி ஏற்படாதா சுவாமி? வேதாந்த பிரதிஜ்ஞா ஒன்று சொன்னீங்களே, ஹைலைட் பண்ணல, அதுக்கு இது ஹானி ஆகிடாதா? விரோதம் ஆகிடாதா? இல்லை, நாங்கள் என்ன பசி மயக்கத்தில் இருந்தாலும் மதி மயக்கத்தில் இருந்தாலும் அலர்ட்டாக இருப்போம், உஷாராக இருப்போம். புரியுதா? பிரம்மத்தை அறிந்தால் ஜீவாவை அறிந்ததாகும். பிரம்மத்திற்கு வேறாக ஜீவா கிடையாது. கேஷுவல் அட்டென்ஷன் இருக்கக்கூடாது, கேஷுவாலிட்டி கூடாது, ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும். அதனால தான் பூஜ்ய சுவாமிஜி ஓம்காரானந்தா எனக்கு பேர் வச்சார். 5வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். பிரம்மயோக யுக்தாத்மா சக அக்ஷய சுகம் அஷ்ணுதே. பிரம்மயோகா அப்படின்னு பேர் வச்சுருவார். பிரம்மயோகா எப்படிப்பட்டதா? அக்ஷய சுகம் அஷ்ணுதே. நம்ம ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டாரு. புரியுதா? அப்படியே பொங்கி ஆனந்தமாக பொங்கி வழியிருந்தான். அதுக்காக சில பேர் என் ரூமில் திடீர்னு உள்ளே வருவான். இப்போ எப்படி இருக்காரு? வேஷத்தோடு சரி, ஆனந்தமாக இருக்கால துக்கமாக இருக்காரான்னு. அப்புறம் குடைச்சல் கொடுத்து பார்ப்பான், இவர் இப்போ எப்படி இருக்கார் பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரியாதே. இல்லை, அப்போது பிரம்மயோகானந்தான்றது பிரம்மயோகானந்தது பேர் இல்லை, அது அர்த்தம். கேதார்நாத் பாபா சொன்னார். கேதார்நாத் பாபா என்ன சொன்னார்? இவர் ஒருத்தரையாவது பிரம்மனாக பாருங்களாப்பா, நம்ம பிரம்மன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. அவர் ஒரு நாள் இங்கே பார்த்து 2 நாள் தங்கினார். இங்கே தங்கிட்டு நான் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஒன்றும் செய்யவே இல்லை. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்காரு, ஆனால் இவர் தான் எல்லாம் செய்கிறாரு. கண்ணிலேயே அசைவில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. புரியுதா? இன்னும் நடக்கும், ஏதோ நடக்கும். புரியுதா? திடீர்னு பார்த்தா ஒரு 1000 பேர் பின்னாடி சீர் எங்கேயோ இருக்குது, டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் அப்படியே கையை கண்டார், காலை கண்டார், பஞ்சவாத்தியத்திலையும் நாதஸ்வரத்துலேயும் அந்த பேண்ட் வாத்தியத்திலையும் முழுகி இருக்கான். அது ஒரு சீரு போகணுமே, ஒரு 100 தடவை எடுத்துருக்கோம்ல, சொல்லியிருக்குமே,
அது போனோம்ல. தத்தா தெரிஞ்சு வரணுமா? அடுத்தவங்க அது. அப்புறம் களத்தில் இறங்கி இந்த சாமியை நிற்க வச்சு அவர் வேற, அவருக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. யாருக்கு? நம்ம பட்டாச்சாரியருக்கு. அவரும் சாங்கியெல்லாம் பண்ணணுமே, அவரும் கையெல்லாம் காட்டணும். என்ன ஓ ஆக்ஷன் ரியாக்ஷன், அந்த பக்கம் டான்ஸ் ஒன்று. நாங்கள் எப்போ ஆடுறது? இந்த கோவத்தில் பாலை எங்கே வைக்கிட்டு மாமி, என் தலையில் கொட்டு. நான் ஒரு கல்யாணத்தில் அப்படிதான் பார்த்தேன். என்ன இது இப்படி திட்டுத? நமக்கு நான் எங்கேயாவது கொண்டு வச்சுருவோம். பால் கெட்டு போனா என்ன இருந்தா என்ன? அங்கே டான்ஸ் ஆடுறதா, இந்த சீரை வைக்கிறதா, இந்த இவங்கள அதிகாரியில் பார்க்குறதா, ட்ரம்ஸ் அடிக்கிறேன். டே பம்ப நீ போ அப்படின்னு அவன் அடித்து அடிக்கிறான். நான் பேசுகிறதே கேட்கறதுக்கு விட மாட்டான். இந்த பக்கம் பம்ப, அந்த பக்கம் பஞ்சவாத்தியம். எப்படி இருக்கும் பாரு, மத்தளத்தை விட மோசமான இருக்கும். அப்புறம் எழுந்து சாமி ஆடுது. டே அந்த புடவை இழுத்து கட்டுறா, மாலை போட சொல்றீங்களா? மாலையை போட்டா அந்த இது ஓ சாமிக்கு வந்திருக்கு, சாமிக்கு ஷாலு படைச்சு. சாமிக்கு எப்போ சால்வு போட முடியும்? தெய்வத்துக்கே சால்வு போட்ட ஆளு நான். அப்புறம் டெக்னிக்கலாக வேப்பிலை பறித்து கொடுத்து வாயில் சொருகு, அதை லெமனை வாயில் சொருகு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அப்புறம் இன்னும் விட்டால் ஒரு 10 சாமி ஆடி வரும். டைம் வேற இல்லை. அங்கே ஓடி வருது அது. டை வாசிக்காத, இங்கே கட் பண்ணது இவனை. புரியுதா? அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு போட்டு காட்டுறான். அடி நினச்சி, அம்மா நீ எந்த ஊருமா, நீ ஏற்கா இந்த இந்த இதில் 1000 500 இது இருக்க பம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கமே, சீரெல்லாம் உனக்கு ஏற்புடையதா? ஏற்புடையது. நீ யாரு, எதுலேருந்து வந்திருக்க? அந்த மாதிரி ஒரு எல்லா வேலைகளுக்கு மத்தியில் அந்த மாலை மாற்றினார் முக்கியமான நிகழ்ச்சி அது. அப்புறம் அந்த குழந்தைங்களும் அகாமடேட் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம். இப்போ நவரசம் பண்ண முடியாது, 3 ரசத்துலேயே இறங்கிடுமா. அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். ஜி இவங்கெல்லாம் அடித்தாங்களா, அவங்களுக்கு என்ன இது அவார்டு கொடுக்கணும் ஜி. அப்படி இன்னொருத்த வந்து பின்னாடி அவார்டு கொடுக்கணும் ஜி. கொடுக்கலாம். ஆனால் சடனாக ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒரு ஊரில். பிரச்சாரக்கு 12 மணிக்கே போனோம் அப்படின்னு போட்டுக்க. நீ இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, 12 மணிக்கு சாப்பாடெல்லாம் ரெடி, எப்போ வேணால் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சுவாமிகிட்ட 5 மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுது, நான் இந்த ப்ரோக்ராமை விட்டு வர முடியாது அப்படின்ட்டார். இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள், உள்ளற குட்டி குட்டி விஷயங்கள். ஆனால் நான் எப்படி ப்ளசண்ட்டாக இருந்தேனா இருந்தேனா இல்லையா? அது எல்லாத்த விட அந்த எல்லாமே டயர்டாகி சோர்ந்து சொணங்கி, எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், தாம்பலை பை கூட வேண்டாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. பட்டாபிஷேகத்தப்போ நீங்கள் இருக்கீங்க, நினைப்பெல்லாம் இருக்கும், உட்காரு, அப்படியே மெதுவாக உட்காரு, இடமே இல்லையே, அந்த அம்மா மேலேயே உட்காரு. அப்புறம் எல்லாருக்கும் இடம் கிடச்சி பட்டாபிஷேகத்தை நல்லா நடத்தி அவார்டும் கொடுத்து பிரசாதமும் கொடுத்து தாம்பளை பையும் கொடுத்து ஆனந்தமாக நடந்தது. ஆனந்த கூத்தாட்டு அப்படி சொல்லி இந்த கிளாஸை இப்போ நம்ம ஆனந்தமாக முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.